இந்த பழடி உனக்கு பிடிக்கலனாலும் நான் உன பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன். புரியுதா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டி. ஏய் வாழு வாழு, ஏன்டி சாப்பிட மாட்டேங்கிற? சாப்பிடுடி, உடம்பு எடுத்துக்காகும். எதுக்கடி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? என்னை எப்போதுமே கெட்டவனாவே பார்க்காதடி. நான் எப்போதும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்லடி, நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எப்போதும் சந்தோஷமா தாண்டி இருக்கணும், அழுகவே கூடாது. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுடி. ஏய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. எனக்கு உன்னோட அன்பு பாசம் மட்டும் போதுண்டி, வேற எதுவும் வேண்டாம். எனக்காக என்ன நினைச்சுக்கிட்டு ஒருத்தி இருக்கணும். நீ எனக்காக இருப்பியா? ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துடுறேன், வெயிட் பண்ணு. இந்த பாருடி, நான் வர்றதுக்குள்ள எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு. நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன், சரியாடி பொண்டாட்டி? ஏய் பொண்டாட்டி, அழுவாதடி. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல இல்ல, நான் அழுவ மாட்டேன். நான் அழுதா என் ராஜாவால தாங்கிக்க முடியாது. நான் அழுவல. நீங்க என்ன பார்க்க வருவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நான் அழுவ மாட்டேன், என்ன பார்க்க வருவீங்கல்ல? இது என்னோட உசுறு. என் உசுருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆனிச்சு, அதுக்கப்புறம் இந்த ராஜாவை பத்தி நீ தெரிஞ்சுப்ப, புரியுதா? ஏங்க, இப்ப என் உசுறு உங்ககிட்ட தாங்க இருக்கு. நம்ம கூட சேர்ந்து வாழணும், ரொம்ப வருஷத்துக்கு வாழணும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வாங்க. என்ன தனியா தவிக்க விடாதீங்க, என்கிட்ட வாங்க. எனக்கு உங்களை கட்டி அணைக்கணும் போல இருக்கு. ரூபி, எதுக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, என்னால முடியலக்கா. ராஜா சார் ஞாபகமாவே இருக்கு எனக்கு. வள்ளி, என்னடி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்ம எவ்வளவு சொல்லியும் இவ ஆறுதலே ஆக மாட்டேங்கிறாளே. என்னடி பண்ண இப்போ? பாவண்டி, சின்ன பிள்ளைல, அதாண்டி அவளால் எதுவும் தாங்கிக்க முடியல. சொன்னா புரிஞ்சுப்பாடி, நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். ஏய் இங்க பாரு, ராஜா மாமாவை நினைச்சு எங்களுக்கு கவலையா தாண்டி இருக்கு. ஆனா இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் முடிஞ்சிட்டு அதை மறுபடி நினைக்க போய் எதுவும் மாற போறதில்ல. நீ இந்த ஒரு வாரமா அந்த ரூமுக்குள்ள சாப்பிடாம தூங்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி அழுதுகிட்டு தான் கிடக்க. போதண்டி, எங்களால உன்னை இப்படி பார்க்க முடியல. உனக்கு இறக்க குணம் அதிகம், எதையும் ஈஸியா தாய்க்கக்கூடிய சக்தி இல்ல. அதனாலதான் ராஜா மாமாவுக்கு இப்படி ஆனதை நினைச்சு உன்னால எதையும் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இந்த பருபி, எல்லாத்தையும் கடந்து வர முயற்சி பண்ணு. நீ இப்படியே இருந்தனா உனக்கு ஏதாச்சும் ஆயிடும்டி. ஏ ரூபி, கொஞ்சமாச்சும் நாங்க சொல்றது கேளுடி. உன்னை நீயே இப்படி கஷ்டப்படுத்திக்காத ரூபி. எங்களுக்கும் கவலையா தாண்டி இருக்கு. என்ன நீ வெளிக்காட்டிற, எங்களால காட்ட முடியல. அப்படி நாங்களும் உன்ன மாதிரி அழுதுகிட்டு இருந்தோம்னா இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்கடி. அதனாலதான் எங்களுக்கு நாங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு வெளியில எல்லாத்தையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா இப்படி தினமும் அழுது உன்னை நீயே நோகடிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எங்களால பார்க்க முடியாது ரூபி. எல்லாத்திலும் இருந்து வெளியில வர முயற்சி பண்ணு, எல்லாம் சீக்கிரம் சரி ஆயிடும்டி. ஆமா ரூபி, எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போது போல இருக்க முயற்சி பண்ணுடி. என்னால முடியாது, எதையும் மறக்க முடியாது. எனக்கு ராஜா வேணும். ஏன் ராஜா எனக்கு வேணும். ரூபி, என்ன சொல்ற? ஓ ராஜாவா? இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அக்கா, ராஜா ஏன் உசுரு, அவரு என்னோட உசுருக்கா, எனக்கு சொந்தமானவரு. வள்ளி, இவ என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கு புரியல. இவ உசுருங்கிறா, அப்ப ராஜாவுக்கும் இவளுக்கு என்னடி?
ஏய் ரூபி, இந்த பாரு, ஃபர்ஸ்ட் அழுவுறத நிப்பாட்டு. நிப்பாட்டுடி, அழுவாத. இல்லக்கா, என்னால முடியாது. என்னால அழுவே நிப்பாட்ட முடியலக்கா. மனசெல்லாம் வலிக்கு எனக்கு. இந்த பாருடி, நீ என்னெல்லாமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விஷயம்? உனக்கு ராஜா மாமாவுக்கு என்ன சம்மதம்? எதுக்கு அப்படி ஒரு வார்த்தை சொன்ன? சொல்லு, எதையும் மறைக்காம என்னன்னு என்கிட்ட சொல்லடி. இந்த பாரு ரூபி, நீனும் ராஜா சாரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நானும் அவரும் ஒன்னாவே வாழ்ந்துட்டேங்க்கா. என்னடி என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்குற? ஏய், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? வாழ்ந்துட்டானா? ஆமாக்கா, நானும் ராஜா சாரும் எங்களே அறியாம ஒன்று சேர்ந்துட்டோம். எங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஆனா அப்போ நான் ராஜா சாரை விரும்பவே இல்லை. அவர் தான் என்ன நேசிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்கிட்ட எவ்வளவோ சொன்னாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் கூட சேர்ந்து வாழணும்னு. ஆனா நான் தான் அவரோட காதலை ஏத்துக்கவே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல தாங்க எங்களுக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னடி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட யாருக்கிட்டயுமே எதுவும் சொல்லாம இருந்திருக்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்ததடி. ஏ ரூபி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எதுக்கு எங்ககிட்ட சொல்லாம எல்லாத்தையும் மறைச்ச? ஒன்னதாண்டி சொல்லு, எதுக்கு எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாம மறைச்ச? அக்கா, நான் உண்மையிலே இதெல்லாம் வேணுக்குன்னு பண்ணல. சொல்லப்போனா இது எங்க ரெண்டு பேத்தோட அறியாமையால தான்க்கா நடந்துச்சு. அன்னைக்கு நம்ம 3 பேரும் கோயிலுக்கு போனோம்ல, அப்போ ராஜா சார் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் அவரை பார்க்க வீட்டுக்கு போனானே. ஆமா, அவருக்கு அன்னைக்கு உடம்பு கூட சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமாக்கா, அன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு. நான் போனப்போ அவரால் நிற்க கூட முடியல. காய்ச்சல்ல ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை ரூம்ல படுக்க வச்சுட்டு அவருக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொண்டாந்து கொடுக்கலான்ட்டு போனேன். அப்போ அவர் ரொம்ப காய்ச்சல்ல நடுங்கிக்கிட்டு கிடந்தாருக்கா. அப்போதான் இது நடந்தது. ஆனா உண்மையிலே அந்த நேரத்துல அவரு சுயநலவுல இல்லை. என்னாலையும் எதுவும் சொல்ல முடியலக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. ஐயோ, இது அப்பவே என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்லடி. நான் சொல்லணும்னு தாக்க நினைச்சேன். அப்பதான் உனக்கும் மாமாவுக்கு வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல நான் இது சொல்லி உங்களை யாரும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் எங்கேயாச்சும் போயிடலான்னு தாக்கா இருந்தேன். ஏய், என்னடி வார்த்தை பேசுற? இன்னொரு தடவை இப்படி பேசுனா உனக்கு கொன்றுவேன் பாத்துக்க. ஏண்டி, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நாம கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பேன். உனக்கு ராஜாவுக்கும் வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பல்ல. ஏண்டி, எதுக்கு அப்படி பண்ண? அப்போ அவரை நான் நேசிக்கவே இல்லக்கா. உனக்கு தான் தெரியும்ல இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இப்ப ராஜாவை ஏத்துக்க முடியும்? என்னோட பழைய காதலையே என்னால மறக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல ராஜா கூட ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சா அவருக்கு எப்படிக்கான உண்மையா இருக்க முடியும்? அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாதா? அதனாலதான்க்கா அவர் வேற யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறட்டோன்னு நான் அவரை விட்டு எவ்வளவோ தள்ளி போக முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல. அவரோட காதல் என்ன அவரை விட்டு விலக விடல. ஒவ்வொரு தடவையும் அவரோட காதலை எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னால ஏத்துக்க முடியல. என் மனசுல இருந்த வலி அப்படி. அதுக்கப்புறம் நான் இப்பந்தாக்கா அவரோட காதலை புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துட்டு. என்னால தாண்டி
போச்சு. இவ்வளவு சின்ன வயசுல உன் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தையும் வலியையும் போட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியே. நீ எல்லாத்தையும் மறந்து என் பழைய ரூபியா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தானடி நான் ராஜா மாமா கிட்டே உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா கடைசியில உனக்கு இப்படி ஆறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேனே. என்னால அவர் இல்லாம வாழ முடியாதுக்கா. எனக்கு என் ராஜா வேணும். என் ராஜா எனக்கு வேணும்க்கா. இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வேணனே, இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத. எங்களால தாங்கிக்க முடியாது. யாருக்கெல்லாம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வந்து போயிருக்காங்க. பாவம், ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க கூட முடியல. அம்மாலாம் இதை கேள்விப்பட்டா உயிரோடயே இருக்க மாட்டாங்கடி. வீட்டுல நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு பிரச்சனையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். போதும், இதுக்கு மேல நம்மளால எதையும் தாங்கிக்க முடியாது. இருக்கிற பிரச்சனைகளையே நம்மளால சமாளிக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இந்த வீட்டுல உள்ளவங்க தாங்கிக்க மாட்டாங்க எதையும். நடந்த வரைக்கும் நடந்துருச்சு. இனிமேல எதையும் மாத்த முடியாது. இந்த பாரு, இனிமேல இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. யாருக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருந்துட்டு போட்டோம். இந்த பாரு ரூபி, இதுக்கப்புறம் நீ இதை பத்தி எதையும் யோசிக்காத. நீ இப்படி இருந்தனா அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். தெரிய வந்துச்சுன்னா அம்மாவை நம்மளால பார்க்க முடியாது. அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கடந்து வர பாரு. முடியாதுதான், முடியாது உன்னால. ஏன்னா எல்லாத்த விட வலியும் வேதனையும் உனக்கு தான் அதிகம். உன்னால இதை மறந்து வெளியில இப்போதைக்கு வர முடியாது. ஆனா வந்துதான் ஆகணும். இனிமேல் நீ இதை பத்தி எதையும் யோசிக்காத. உனக்கு நாங்க இருக்கோம். ஏன்னா நாங்க உன்னை பார்த்துக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். புரியுதா அக்கா? என் ராஜா, என் ராஜா எனக்கு வேணும்க்கா. எனக்கு புரியுதுடி உன்னோட வேதனை. ஒருத்தவங்கள ஒரு தடவை மனசுல சுமந்துட்டா அவங்கள நம்மளால மறக்கவும் முடியாது, அவங்கள விட்டுட்டு இருக்கவும் முடியாது. அந்த வலி மரண வலியோட கொடுமையானது. என்னால அது உணர முடியும். இங்க பாரு, இதுக்கப்புறம் எதையும் நம்மளால மாத்த முடியாது. எல்லாம் சீக்கிரத்துல சரியாயிடும். வாழ்க்கை பழையபடி சரியாகணும் நம்பு. நான் இருக்கேன், இந்த அக்கா இருக்க. உனக்கு தைரியமாவும் துணையாவும் நான் இருக்கேன். புரியுதா? ஏனிலா, நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீனும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. இப்படி நீ அழுததை பார்த்தா அவளும் கஷ்டப்படுவாள்ல. நீ தைரியமா இருந்தா தாண்டி அவளை பார்த்துக்க முடியும். இப்போ அவளுக்கு நம்மளோட துணை அதிகமாக தேவைப்படும். அவள் யாருக்கெல்லாம் ஒரு வாரமாக சரியாக சாப்பிடல, தூங்கலை. அவள் எப்படி இருக்கான்னு பார்த்தல. அவள் முதல்ல தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாக வரும். நம்புவோம், சீக்கிரத்தில் எல்லாம் சரியாயிடும் நம்புவோம். நீ அவளை தூங்க வை. இனிமேல் அவளை தனியாக விடக்கூடாது. சரியா அக்கா? இந்த பாரு ரூபி, இனிமேல் நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. இந்த அக்கா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். இப்போ நீ தூங்கு. நீ தூங்குனா கொஞ்சம் நடந்ததெல்லாம் மறக்க முயற்சி பண்ணுவேன். நீ தூங்கு. அக்கா உன் கூடயே தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு வந்து படுவா. வாடி நிலா. இன்னைக்கு நம்ம 3 பேரும் ஒன்றாவே தூங்குவோம். இவளை தனியாக விட வேண்டாம். சரிடி, ஒன்றாவே தூங்கலாம். ரூபி வா, அழுவாத. இன்னைக்கு நம்ம 3 பேரும் ஒன்றா தூங்கலாம். ரொம்ப நாள் ஆயிட்டுல, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கலாம். வா.
என்ன பண்ண சொல்ற பேச்சு? என்னக்கா, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே கோயிலில் இருக்க போறீங்க? பிள்ளைங்க ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், கஷ்டமா இருக்குதுக்கா. என்ன பண்ண சொல்ற பேச்சு? என்ன பண்ண சொல்ற பேச்சு? இந்நேரத்துக்கெல்லாம் நம்ம பிள்ளைய கல்யாண குடத்துல மனமேடையில் சிரிப்பு சந்தோஷத்தோட இருக்க வேண்டிய பிள்ளைய வீட்டில் ஆளாளுக்கு ஒரு திசையில் கிடந்து அழுதுகிட்டு கிடக்குதுவோ. அதுங்களை என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நாங்கள் வந்து கிடக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு அதுங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னெல்லாமோ நடந்துருச்சு. அதுங்க என்னன்னா, நம்ம அம்மா மாருவ வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு மனசுக்குள்ள எல்லா துக்கத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்குதுவோ. எவ்வளோ நேரத்துக்கு தான் அந்த பிள்ளைகளும் வெளியில் நடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என் பிள்ளைக்கு மேலும் மேலும் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு. அவளுக்கு அவள் அப்பானா உசுறு. கடைசியில் அவள் அப்பா கூட இல்லாமல் போயிட்டாரு. சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி அவள் பிள்ளை குட்டின்னு நல்லா இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒன்று நடந்துருச்சு. இன்னும் என்னென்ன சோதனைலாம் வீட்டில் வரப்போதோ. இந்த கடவுளுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன்னு தினமும் கோயிலுக்கு வரேன். என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் இவர்கிட்ட தானே கொட்டி தீக்க. இவருக்கு நான் சொல்கிறதுல ஒன்று கூட காதில் விழலையா? அப்படி விழுந்திருந்தேன் இன்னைக்கு என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? என் பிள்ளை எல்லாம் வேதனையில் இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. அக்கா, இப்படிலாம் நடக்குன்னு நம்ம நினைக்கவா செஞ்சோம்? நம்மளோட போதாத நேரம் என்னெல்லாமோ நடந்து போச்சு. இந்நேரத்துக்கு நம்ம பிள்ளைய சந்தோஷமாக இருந்திருக்கணும். யார் கண்ணு பட்டுச்சோ கல்யாணம் இப்படி தள்ளி போச்சு. இப்போ என்ன, இப்போ நடக்கலைன்னா என்னக்கா? எல்லாம் சீக்கிரத்தில் சரியாயிடும்க்கா. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காம மேல்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்க்கா. நானும் எப்படியாச்சும் இதுலேருந்து மீண்டு வந்துடலான்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது. நீலா என்னன்னா ஒரு பக்கம் அழுதுகிட்டு கிடக்கா. அந்த ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்க. ஒரு வாரம் ஆச்சு அந்த பிள்ளை ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கி பைத்தியம் முடிச்ச மாதிரி ரூமில் கிடந்து அழுதுகிட்டு கிடக்குறா. என்ன பண்ண சொல்லுதே? பாவம் மருமவன். அது முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல. அதை பார்க்க இப்போ புள்ள மாதிரியே இருக்கு. ஆள் ரொம்ப உடஞ்சி போயிட்டு வேதனையாக இருக்குது அதை பார்க்கவே. எனக்கு ஈஸியாக மீண்டு வர்ற விஷயமா நம்ம வீட்டில் நடந்திருக்கு. பிள்ளைய எல்லாம் உடஞ்சி போயிட்டுவா. இந்த பாருங்கக்கா, நம்ம தான் தைரியமாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். நம்ம வீட்டை பழையபடியாக மாற்றணும்னா நம்ம முதல்ல தைரியமாக இருக்கணும்க்கா. பார்ப்போம், எல்லாம் சீக்கிரத்தில் சரியாகுதான்னு பார்ப்போம். சரி பேச்சி, நான் சின்ன சம்மந்திட்ட பேச சொன்னேனே, நீ பேசுனியா என்ன? அக்கா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். 2 பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். நடந்தால் 2 பிள்ளைகளுக்கு ஒன்றா நடக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். கண்டிப்பாக சம்மந்தி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை தம்பியும் ஒத்துக்காது. ஏன் பள்ளி கூட இதுக்கு ஒத்துக்க மாட்டா. 2 பேரும் ரெட்டை பிள்ளைய மாதிரி ஒன்றா சுற்றிக்கிட்டு வந்த பிள்ளைய இப்போ போய் நிலாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் வள்ளிக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. அதை பற்றி பேசாதிய. வேண்டாம், நடந்தால் 2 பேத்துக்கு ஒன்றா நடக்கட்டும், இல்லைன்னா பொறுமையாக பார்ப்போம். ஏன் பேச்சு இப்படிலாம் சொல்கிற? நீலாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக இப்போ ஒத்துக்க மாட்டா. அவள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எதுக்கு இந்த பிள்ளைகளை பிரித்து வச்சுக்கிட்டு? முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோமே, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம். வேணாக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நிலாவும் எனக்கு புள்ள மாதிரி தான். அவன் மனசை நோகடிச்சிட்டு இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அது நல்லா இருக்காது. நடந்தால் 2 பேத்துக்கு ஒன்றாவே நடக்கட்டும், பார்த்துக்கலாம். கடவுள் இருக்கா, எல்லாத்தையும் சீக்கிரத்தில் சரி பண்ணுவான். இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாங்க்கா. சரி, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. பிள்ளையெல்லாம் சாப்பிடாம கிடக்குங்க. நம்ம இருந்தால் வச்சு நம்ம ஏதாச்சும் கஷ்டப்படுவோன்னு நினச்சிக்கிட்டாச்சு 2 வாய் சாப்பிடுங்க, இல்லைன்னா வெறும் வயிற்றுலே கிடக்குங்க. வாங்கக்கா, வீட்டுக்கு போவோம். சரி பேச்சு, வா போவோம். நமக்காக வச்சு அந்த பிள்ளைய 2 வாய் சாப்பிடணும்னு நினைக்கிதுவல, அதுக்காக வச்சு நம்ம அங்கே இருக்கணும். சரி, மருமையை வேற வீட்டுக்கு வரேன்னு சொன்னிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வா, நம்ம நேரமே போவோம். வாங்கக்கா. அண்ணி, அண்ணி நல்லா இருக்கீங்களா? பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க லட்சுமி. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன கோயிலுக்கு வந்தியோ? ஆமாம் நீ, ஆனால் இன்னைக்கு உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்தேன். நீங்கள் டெய்லி இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வருவீங்க, அதனால தான் நீ நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் போய் வந்திருப்பேன், நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நீ நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு லட்சுமி? அண்ணி, என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க அண்ணனை தவிர இந்த உலகத்தில் எந்த உறவும் இல்லை. இப்போ என் அண்ணன் என் கூட இல்லை, அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ, ஏமா என்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்குற? எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணதெல்லாம் உன் புருஷன். அவன் பண்ண வேலையால தான் என் குடும்பம் அப்படி ஒரு சூழலில் தள்ளப்பட்டுச்சு. ஆனால் நல்லவங்களுக்கு எப்போதுமே தோல்வி இல்லைன்னு அந்த கடவுள் காட்டிட்டான். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இப்போ
எங்களுக்கு என்னம்மா? அந்த ஆளு எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிருக்கலாம். ஆனா இப்போ கடவுள் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அண்ணி, இவ்வளோ நாளாச்சு இதே ஊருக்குள்ள ஒன்னாதான் இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்டதில்ல. அந்த பிள்ளையில கூட நிமிந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. என் புருஷன் உங்க குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணா. நீங்க யாரும் இல்லாம அனாதையே நின்னீங்க. அப்ப கூட ஒரு எட்டு என்னால வந்து பார்த்து ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் கோழையாவே இருந்துட்டேன். எல்லாம் என் தப்பு தான். என்னால் அந்த நிலைமையில என்ன பண்ண முடிஞ்சிருக்கணுமோ அதை நான் பண்ணியிருக்கணும். பண்ணாம இருந்தது என்னோட தப்பு தான். என்ன இருந்தாலும் இது என் அண்ணன் குடும்பம், என் ரத்த சொந்தம். எனக்காக என் அண்ணன் எவ்வளவோ விட்டு கொடுத்தான், என்னெல்லாமோ பண்ணான். ஆனா அவனுக்காக நான் எதுவுமே பண்ணலையே. அவன் பிள்ளைய இப்படி தட்டாந்தரையில நிற்கும் போது என்னால எதுவும் பண்ண முடியலையா அண்ணி? நான் ஒரு சுயநலவதியாவே இருந்துட்டேனே. எல்லா தப்பு நான் தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லை. என் அண்ணன் எப்படி என்கிட்ட நடந்துக்கிடுவாரோ அப்படிதானே அண்ணி நீங்களே என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. லட்சுமி, முடிஞ்சு போன விஷயத்த பேசி இப்போ என்ன நடக்க போகுது? உன்னால எங்களை வந்து பார்க்க முடிஞ்சிருந்தா வந்து பார்த்துருக்க மாட்டியா என்ன? ஆனா உன் புருஷனை மாதிரி ஒரு கொடூரக்காரன்ட்ட நீ இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கதே பெருசு. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் கூட நீ என்ன சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுமா. இந்த பாரு, உங்க அண்ணன் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன். சரியா? நீ எதுக்கு கவலைப்படாத. என் அண்ணன் சாகல, நீ உங்க ரூபத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். நான் வாயை விட்டு சொல்றதுக்குள்ள உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க. என் அண்ணன் என் கூடயே இருந்து எனக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்க நீ. இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இப்போதைக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. எனக்குன்னு என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நீங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கணும். ஆனால் இப்படி யாருக்கும் தெரியாமல் உங்ககிட்ட வந்து நான் இதை சொல்லணும்னு என் தலையெடுத்து இப்போ உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ, நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன லட்சுமி, எதுவும் பிரச்சனையா என்ன? என்ன நீ, பிரச்சனைக்கு என்ன? என் குடும்பத்தில் பஞ்சமா என்ன? அதான் எனக்கு டெய்லி என் வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, இது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? சரி சரி, என்ன லட்சுமி சொல்லு. அண்ணி, நாளைக்கு முத்துக்கு இந்த கோயிலில் கல்யாணம் வச்சுருக்கோம். என்னடா நம்ம இப்படி இருக்கும்போது நான் அந்த செய்தி வந்து சொல்லுதேன்னு எதுவும் நினைக்காதீங்க. என் பிள்ளைக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அண்ணி. நீங்கள் என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாதான் என் பிள்ளையால சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா என்னை கட்டினவன் நிறைய பாவத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கான். நிறைய பேட கண்ணீர் அழுக எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுருக்கான். ஆனால் நீங்கள் என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணா என் பிள்ளை நல்லா இருப்பா நீ. நீங்கள் என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ண நாளைக்கு இங்கே வருவீங்களா நீ? நான் எப்படி லட்சுமி வர முடியும்? உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னதான் சித்திரவதைப்படுத்துவான். தேவையில்லாமல் என்னால் நீ கஷ்டப்படாத. அண்ணி, அதை நான் பார்த்துக்கிறேன் அண்ணி. அந்த ஆளு தான் டெய்லி என்னை கொடுமைப்படுத்துறானே. இல்லை நாளைக்கு மட்டும் என்ன விதி விளக்கா? பரவாயில்ல அண்ணி. ஆனால் நீங்கள் மட்டும் வராமல் இருந்துடாதீங்க அண்ணி, தயவுசெய்து நீங்கள் வாங்க அண்ணி. என் அண்ணன் ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு வேணும். அப்போ தான் என் பிள்ளை நல்லா இருப்பான், அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அவன் அப்பா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என் பிள்ளை தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறான். ஆனால் என் அண்ணனோட ஆசீர்வாதம் இருந்தால் அவன் கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நீ. நீங்கள் வந்துருங்க நீ. எனக்கு புரியுது, இன்னைக்கு நிலாவுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது. ஆனால் வீட்டில் நடந்த சம்பவத்தினால அவளுக்கு கல்யாணம் தள்ளி போயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நீ. என் அண்ணன் உங்கள் கூட இருக்கா. என் அண்ணன் பிள்ளைய என்றைக்குமே கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. அதுங்க நல்லா இருக்கும், அதுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நீ. எனக்கு நம்பிக்கை இருக்க நீ. நீங்கள் தயவுசெய்து நாளைக்கு வந்துருங்க நீ. சரி லட்சுமி, அழுவாத. நான் வரேன், ஆனால் உள்ளே வரமாட்டேன். வெளியிலே நின்று பிள்ளையை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறேன். நான் உள்ளே வந்தால் தேவையில்லாமல் அந்த ஆள் பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். என்னால் நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டாம். உங்கள் அண்ணன் இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவார். சரியாம்மா? சரிங்க நீ, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே அதுவே எனக்கு சந்தோஷம்தான். என் பிள்ளைக்கு என் அண்ணன் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அண்ணி, நான் பிள்ளைகளெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள். ரொம்ப நேரம் என்னால் இங்கே நின்று பேச முடியாது, அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துடும். சரிங்க நீ, உடம்ப பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து என் மருமக பிள்ளைகளெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்துருங்க என்ன நீ? உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரியா நீ? நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா, சந்தோஷமா இரு, எல்லாம் சரியாயிடும். சரிங்க நீ, நான் வரேன். என்னக்கா, இவ்வளோ நாள் இல்லாத உறவு இன்னைக்கு தான் அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சாமா? இன்னைக்கு வந்து அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா. இத்தனை நாள் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கியா? அவளும் வரா, என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாளா?
இன்னைக்கு மவனுக்கு கல்யாணம்னு இவ்வளோ சந்தோஷமா வந்து சொல்லிட்டு போறா? பேச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆள் இவா கிடையாது. வேணும்னா சொந்தத்தை சேர்த்துக்கிறதோ வேண்டானா வெட்டி விடுறதுக்கு. இவ்வளோ கொடுமையும் அந்த ஆள்கிட்ட அனுபவிச்சுட்டு அந்த ஆள் கூட இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் அண்ணன் தான். எங்கே நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தா தான் அண்ணனுக்கு கெட்ட பேர் ஆயிடுமேன்னு சொல்லி தான் எல்லா வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கிடக்குறா. அவள் வாய் இல்லாத பூச்சி பாவம். இந்த பத்தியா 2 வார்த்தை பேசுனதும் எப்படி குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு போறான்னு. இதான் அவளோட குணம். அந்த ஆள் தான் கொடுற தெரியாம அந்த ஆளுக்கு இந்த பிள்ளைய முடிச்சு கொடுத்துட்டு கடைசியில் என் புருஷன் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு பழைய கதை. பாவம், ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறா. நாளைக்கு எப்போதும் போல கோயிலுக்கு வர மாதிரி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம், சரியா? ஆனால் உங்களை மாதிரி ஒரு மனசு எனக்கு இல்லைக்கா. அந்த ஆள் உங்கள் குடும்பத்துக்கு பண்ணாத கொடுமையா? அண்ணன் செத்ததுக்கு காரணமே அந்த ஆள் தான். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தான் தாங்கிக்கிட்டு இப்படி வெளியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்கக்கா, நம்ம நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். வாங்க, பிள்ளைய வீட்டில் காத்துக்கிட்டு இருக்குங்க, நம்ம போவோம். ஆமாம், பிள்ளைய காத்துக்கிட்டு இருக்குங்க. வா பேச்சி, போவோம் வீட்டுக்கு.